லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாஜக ஆட்சி செய்யும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அரசே கட்டவிழ்த்துவிட்ட பயங்கர வன்முறை. அரசு நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக இஸ்லாமிய மக்கள் கல்வி பயிலும் மதராசாவை இடித்த உத்தரகாண்ட் பாஜக அரசு. மதராசா இடிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமிய மக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அரசு அறிவித்த ஊரடங்கு உத்தரவை மீறி தொடரும் கலவரம். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அசுர பலத்தில் வென்று மத்தியில் ஆட்சியை பிடித்த ஒன்றிய பாஜக அரசு 3வது முறையும் தங்களது ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் இந்தியாவின் மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான பல்வேறு செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆர்டிகிள் 370 ரத்து செய்து காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது, பொது சிவில் சட்டம், முத்தலாக் தடை சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவது, பாபர் மசூதியை இடித்த இடத்தில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டுவது என்ற ஒன்றிய பாஜக அரசு எல்லோருக்குமான அரசாக இல்லாமல் ஓர் இந்துத்துவ அரசாகவே தன்னை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. ஒன்றிய பாஜக அரசின் இந்த செயல்பாடுகளைப் போலவே சில வட இந்திய மாநிலங்களில் ஆட்சி செய்யும் பாஜக மாநில அரசுகளும் தீவிர இந்துத்துவ அரசுகளாக செயல்பட்டு அந்த மாநிலங்களில் வாழும் மற்ற சிறுபான்மை மக்களை கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி வருகின்றன. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசு இந்தியாவிலேயே பொது சிவில் சட்டத்தை செயல்படுத்தும் முதல் மாநில அரசாக தன்னை அறிவித்துக் கொண்டது. அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த நாளே லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எனப்படும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படாத திருமணங்கள் செல்லாது என்றும், அந்த முறையில் வாழ்க்கை நடத்துபவர்கள் 6 மாதங்களுக்குள் தங்கள் திருமணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு போட்டது. அதைத் தொடர்ந்து சமீபத்தில் அத்தை, மாமன் போன்ற உறவு முறை கொண்டவர்களில் மகனையோ மகளையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அடுத்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இப்படியான உத்தரவுகளால் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் உத்தரகாண்ட் அரசு தற்போது அதைவிட மிக மோசமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹல்த்வானி என்ற பகுதியில் ஒரு மதராசா கட்டப்பட்டு இஸ்லாமிய மக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் தற்போதைய பாஜக புஷ்கர் சிங் தாமி அரசு அந்த மதராசா அரசு நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டு இருப்பதாக கூறி கடந்த வியாழக்கிழமை அந்த மதராசாவை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். அரசின் இந்த அத்துமீறலுக்கு அந்த பகுதி இஸ்லாமிய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்கள் மீது உத்தரகாண்ட் பாஜக அரசு கடும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் இதுவரை 4 பேர் பலியாகி இருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் உத்தரகாண்ட் மாநிலத்தின் மற்றொரு பகுதியான பன்புல்புரா என்ற பகுதியில் 2 கிலோமீட்டர் பரப்பளவில் இஸ்லாமிய மக்கள் குடியிருப்பு ஒன்று இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த குடியிருப்பு பகுதியானது ரயில்வேக்கு சொந்தமான இடம் என்றும், எனவே இஸ்லாமிய மக்கள் அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு அரசின் சார்பாக நோட்டீஸ் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமிய மக்கள் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். அந்த வழக்கானது
உச்ச நீதிமன்றத்தில் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இந்நிலையில் இஸ்லாமிய மக்கள் வாழும் அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்தும் அந்த மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி இருக்கிறது உத்தரகாண்ட் பாஜக அரசு. அந்த பகுதியில் இருந்து வெளியேற எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமிய மக்கள் காவல்துறைக்கு எதிராக கடும் போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றனர். ஆனால் மாநில பாஜக அரசின் காவல்துறை அந்த மக்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை ஏவி விட்டிருக்கிறது. இதனால் உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதும் பெரும் கலவரம் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கலவரம் குறித்து நைனிடால் மாவட்ட ஆட்சியர் வந்தனா சிங் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்த கலவரத்தில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர், 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். ஹல்த்வானியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நகரத்தில் இணைய சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது, பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் யாரையும் தூண்டிவிடவில்லை, துன்புறுத்தவும் இல்லை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உயர்நீதிமன்ற உத்தரவினை தொடர்ந்தே ஹல்த்வானி பகுதியில் ஆக்கிரமிப்பை நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதில் சிலர் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தனர், சிலருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது, சிலருக்கு அவகாசம் வழங்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்த மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரகலாத் மீனா, மதராசாவும் மசூதியும் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, நீதிமன்ற உத்தரவுபடி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்று கூறியிருக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஹல்த்வானி கலவரம் குறித்து விவாதிக்க தலைநகர் டேராடூனில் தலைமைச் செயலாளர் ராதா ரதுரி மற்றும் டிஜிபி அபினவ் குமார் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதல்வர் கலவர சம்பவங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே ராமர் கோவில் பிரச்சனை மூலம் நாடு முழுவதும் கலவரம் ஏற்படுத்த முயன்ற காவி அரசுகள் அது உரிய பலனை அளிக்காததால் தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் கலவர சூழலை ஏற்படுத்த முயல்கின்றன. எனவே இந்த மாதிரியான நேரங்களில் மக்கள் தங்களுக்கு இடையேயான ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நம் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.